அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலும் தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் மிகப்பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தமிழ் புத்தாண்டில் ஏப்ரல் 14, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற போகின்றன. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் என நவ கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக இது உங்களுடைய வாழ்வில் 100 அல்ல, உங்களுக்கு 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் 10 வலம் வந்தாலும் வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக 11 உச்சபலம் பெறுகிறாருங்க. அக்டோபர் மாதத்தில் மிக வலுவாக விரயத்தில் நுழைந்து பிறகு பிப்ரவரி மாதம் 2027 மீண்டும் வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். பிறகு பொதுவாக அதிசார இயக்கம் பெரிய அளவில் பாதிக்காது என்பதால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பெரும்பாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆளுமைப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானால் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு முற்றிலுமாக விலகும் வேலையாக பார்க்கப்படுகிறது. சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடை பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கடுமையான நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நடைபெறும். பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திப்பதோடு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நிரந்தர வருவாய் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சனி பகவான் இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வந்தாலும் கூட அவர் வக்ரம் பெறும்போது ஏராளமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். சப்தமத்தில் கண்டச்சனியாக இருக்கும் சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட அவர் வக்ரம் பெறக்கூடிய வேளையில் சொந்த பந்தங்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். யாரையும் நம்பி முழுமையாக செயல்பட முடியாத நிலையில் மாற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதோடு மட்டுமல்லாது இலக்கா மாறுதல், விருப்ப இடமாறுதல் போன்ற மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவில் இன்னல், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த தருணத்தில்
உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 6லிருந்து 5ஆம் இடத்திலும், கேது மிக வலுவாக விரயத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குள்ளும் நுழைகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் லாபம் பல மடங்கு உயரும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதோடு புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல காரியங்களை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் முடித்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் உண்டு. ராகு 5இல் நுழைவதால் பயணம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் நல்ல முடிவிற்கு வரும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 7, 8, 10, 11 பல இடங்களில் வலம் வரக்கூடிய செவ்வாய் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறும்போது அமோகமான வளர்ச்சியை இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தசாபத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்கள் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தையும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த தமிழ் புத்தாண்டில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய வேளையில் பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. இந்த கிரகநிலைகள் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வருகிறார். சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் மிக பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய வேளையில் உறுதியாகவே தமிழ் புத்தாண்டை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகபெருமானை இந்த தமிழ் புத்தாண்டில் வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆரம்பமே அசத்தலாய் இருக்கிறது என்று சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தியாகும்.